கிறிஸ்தவத்தில் காணப்படும் குறைகள். கிறிஸ்தவத்தில் காணப்படும் குறைகளுக்கு காரணம் போதனைகளில் உள்ள குறைகள்தான். சரியான போதனை உள்ள இடத்தில் ஜனங்கள் பழுதற்றவர்களாகவே இருப்பார்கள், வெளிச்சமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக எப்போதும் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஜனங்கள் குறைவுள்ளவர்களாக தாறுமாறாக இருப்பதற்கு காரணம் முன்மாதிரியான ஜீவியம் நடத்துகிறவர்களிடம் இல்லாததே. பொதுவாக ஜனங்கள் பலவீனர்களாக தடுமாறுகிறவர்களாகத்தான் இருப்பது இயல்பு. ஆனால் அவர்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் சத்தியத்தின் மேல் கட்டப்படும் போது அவர்கள் யாராக இருப்பினும் பலவீனர்களாகவோ தடுமாறுகிறவர்களாகவோ இருக்க வாய்ப்பில்லை. அவர்களை சத்தியம் விடுதலையாக்கி விடுமே. நடத்துகிறவர்கள் முன்மாதிரியாக இல்லாத பட்சத்தில் அங்கு சத்தியம் வெளிப்படாது. அவர்கள் விசுவாசத்தையோ அன்பையோ கற்றுக்கொண்டு தேறினவர்களாக ஆக முடியாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்புகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். முன்மாதிரியானவர்கள் இல்லாததனால் போதனைகளில் பல வகை குறைகள் வெளிப்படுகிறது. இந்த குறைகளை சுட்டி காட்டுவதும் சத்தியத்தை தெளிவாக்குவதுமே இந்த புஸ்தகத்தின் நோக்கமே அன்றி வேறல்ல. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் விசேஷமானது இல்லையா? நாம் நம்புகிற சத்தியம் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றுவதாக இருக்க வேண்டும். எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறதா என பார்ப்பது முக்கியமில்லை. பல குறைகளை இங்கு நான் சொல்லி இருக்கிறேன். என் நோக்கம் இவைகளை சொல்லி பரிகசிப்பது அல்ல, உங்களை நேர்மையாக சிந்திக்க வைத்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்வது ஒன்றுதான். சரி, குறை எண் 1. பிரதான குறையாக நான் பார்ப்பது ஞான ஸ்நானம் பற்றியதே. முழுக்கோ தெளிப்போ, இயேசுவின் நாமத்தினாலோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலோ, குழந்தை பருவத்திலோ அல்லது தெளிந்த புத்தியுடனோ எப்படி நாம் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் உடனே அதன் முக்கிய நோக்கமாகிய உபதேசத்தை மறந்தே விடுகிறோம். உடனே அதன் பின் உயிரற்ற ஜடம் போல உபதேசம் இழந்த இந்த ஞானஸ்நானமும் செயலற்றதாகி விடுகிறது. பயனற்ற சடங்குதான் இந்த ஞானஸ்நானமும். நம் வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் இது ஏற்படுத்துவது இல்லை. நாம் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலாகவே எழுப்பப்பட்டோம் என்பதை விவரிப்பதே ஞானஸ்நானத்தின் முக்கிய நோக்கம். இது சிறந்த கற்பனை தான். ஆனாலும் நாம் விசுவாசிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட சத்திய பிரமாண கற்பனை. நாம் இதை மறந்துவிட்ட பின் இந்த போதனையை விசுவாசிக்காமல் போகிறபடியால் நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றம், கிறிஸ்துவினால் உண்டான புதிய ஜீவனாகிய தேவசாயல் நம்மிடம் ஏற்படாமலேயே போய்விடுகிறது. நாம் மறுபடி பிறந்ததாக சொல்லிக் கொள்கிறோமே ஒழிய அது வீண் கற்பனையாகி நிறைவேறுவதே இல்லை. இந்த மாற்றம் நம்மில் நிகழாததால் மறுபடி பிறப்பது காணாமல் போய் வெறும் மத பாரம்பரியமே மிஞ்சி நிற்கிறது. அதன் பின் மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட பலவித சுய போதனைகள் நம்மை மேற்கொண்டு கட்டுப்படுத்தி விடுகின்றன. கிறிஸ்தவத்தின் இன்றைய நிலை இதுதான். குறை எண் 2. நமக்குள் இருக்கிற ஆலயத்தை நாம் கட்டுவதாக வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:12 முதல் 17 வசனம் வரை. ஆனால் நாமோ வெளியே இருக்கிற ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கட்ட பிரயாசப்படுகிறோம். இது போலிதான். இது போலி. வெளியே இருக்கும் ஆலயம் போலி. கிறிஸ்து தலையாக இருக்கும் சபையாக இது ஆக முடியாது. இயல்பாக பாவமும் பலவித பலகீனங்களும் நம்மை தொடர்ந்து ஆண்டு கொண்டு வருகின்றன. உணர்வற்ற நம்மை இச்சைகளும் அருவருப்பான வெறிகளும் மேற்கொள்கின்றன. உயரமான கட்டிடங்கள் நம்முடைய சபையாக இருந்தாலும் அது உண்மையில் சபையாகாது. இங்கே கிறிஸ்து தலையாக இல்லை, நம்மை கட்டுப்படுத்துவராக இல்லை. நமக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணும் ஆலயம் பரிசுத்தமாக கட்டுப்படுவதற்கு முன் வெளியே உண்மையான சபை உருவாகாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மை கட்டுப்படுத்தும் கிறிஸ்துதான் நமக்குள் ஆலயமாக கட்டப்பட வேண்டும். முதலாவது குறை எண் 3. நடைமுறையில் பணம்தான் கடவுள்.
இந்த ஆபத்தை உணர்ந்துதான் தேவன் பலிகளை மட்டுமல்ல, தசமபாகம் காணிக்கைகளை கூட அருவருப்பானது என்று புறக்கணித்தார். அருவருப்பானது, எபிரேயர் 10:10. எதை அருவருப்பென தேவன் புறக்கணித்தாரோ அதை சப்பை காரணங்கள் சொல்லி எடுத்து சபைக்கு நடுவே வைத்துக்கொண்டு அதை முக்கியம் என்று போதிக்கிறோம். பணம்தான் சகலவித ஊழிய தேவைக்கும் பிரதானமாக ஆகிவிட்டது. இன்று எங்கும் ஊழியங்கள் நடப்பதற்கு காரணம் பணம், பரிசுத்தம் அல்ல. உண்மையான ஊழியம் நிறைவேற பரிசுத்தவான் முன்மாதிரியாக ஒருவன் நிற்பான். இதுதான் அதிர்ச்சி அளிக்கும் உண்மை. அவர்கள் அங்கிருந்தால் போதும், மாபெரும் வித்தியாசம் உண்டாகும். பணம் அவசியமில்லை, ஆனால் அப்படிப்பட்டவர்களை முன்மாதிரியானவர்களை காண்பது அரிது. தேவன் விலக்கியதை நாம் அத்தியாவசியமானதாக ஆக்கிவிட்டபடியால் மாய்மாலக்காரர்களே ஊழிய பாதையில் நிரம்பி வழிகிறார்கள். தேவனால் நடத்தப்படும் ஊழியத்தில் பணம் கடைசியில்தான் அவசியமானதாகும். அந்த சமயத்தில்தான் கிறிஸ்தவம் மாய்மாலக்காரர்கள் அற்ற சமுதாயமாக மாறிவிடும். குறை எண் 4. தேவன் இந்த சுசேஷத்தின் மூலம் நம்மை இச்சிக்க தெரியாத பரிசுத்தவான்களாக, தேவ சித்தப்படியெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிற நீதிமான்களாக, முழுவதும் மீட்கப்பட்டவர்களாக மாற்றி இருக்கிறார். ரோமர் 6:4-7 வரை. சிலுவை நம்மை அவரோடு, இயேசுவோடு இணைத்து விட்டது. இதனால் இயேசுவை போலவே ஆகிவிட்டோம். இந்த மாற்றமடைய நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, செய்யவும் முடியாது. இதுவரை நாம் அனுபவித்திராத புதிதான ஜீவனை அடைந்து விட்டோம். கிறிஸ்துவை போல தேவத்தன்மையுடைய புதிதான ஜீவனை அடைந்து விட்டோம். ஆனால் இந்த சத்திய உண்மையை மறந்துவிட்ட பின் பழைய வாழ்க்கையே நம்மிடம் விளங்கும். பலவித கட்டுப்பாடுகளினாலும் சபை சட்டத்திட்டங்களினாலும் கட்டளைகளினாலும் கிறிஸ்துவை போல நம்மை காண்பிக்க முயலுகிறோம். முடியவில்லை. போலியான பக்தி வேஷங்களான இவைகளை கை கொள்ளுகிறபடியால் இந்த வெளி வேஷ கிரியைகளால் ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்மை தவறாக எண்ணிக்கொள்கிறோம். தவறாக ஜனங்களுக்கு இப்படி போதிப்பதில் தற்கால சபைகள் எதுவும் விதிவிலக்கல்ல. சிலுவை உபதேசத்தை தொலைத்துவிட்ட பின் அவர்கள் வேறே எப்படி போதிக்க முடியும்? இதன் முடிவு என்னவெனில், இன்று யாரும் கிறிஸ்துவை கொண்டு பவுலை போல, யோவானை போல முற்றிலும் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாக, நீதிமானாக ஆக முடியவில்லை. 1 கொரிந்தியர் 1:30. பலவித போதனைகள் நம்மை இச்சைகளற்றவர்களாக ஆக்காவிட்டால் எப்படிங்க? அது தேவையில்லை. குறைகள் எண் 5. பொருள்களால் ஆராதிப்பது பழைய ஏற்பாட்டோடு முடிந்துவிட்டது. நம்மையே ஜீவ பலியாக கொடுத்துத்தான் இன்று நாம் தேவனை ஆராதிக்க முடியும். வெறும் வாயால் நாமும் நம் அவயவங்களை ஜீவ பலியாக கொடுப்பதாக அறிக்கை செய்கிறோம். அதனால் பயனில்லை. ஜீவ பலியாவது அனுதினமும் நடைபெற வேண்டிய ஒன்று. அதன் பின் ஒரு ஜடம் போல நாம் மாறிவிடுவோம். தேவன் விரும்பதை மாத்திரம் தான் நம்மால் செய்ய முடியும். நாம நினைப்பதை எல்லாம் செயல்படுத்த முடியாது. நம் பெற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்ய முடியாது. நமது உடைமைகள் எல்லாம் அவருடையதாகி விடுகிறது. அதை கொண்டு நாம் விரும்பியதையும் நாம் செய்ய முடியாது. அவர் விரும்பியதை மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு வேசியை திருமணம் முடித்து அவளிடம் பிள்ளை பெறும்படி பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியிடம் தேவன் சொல்கிறார். அவனும் அப்படியே செய்கிறான். இதுதான் ஜீவபலிக்கு உதாரணம். அவளை கூட்டிச் சென்று நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பெற்றோர்களிடமோ காட்ட முடியாது. அவர்கள் அவளுடன் நம்மையும் புறக்கணிப்பார்கள். பலி நிறைந்தது ஜீவபலி. ஆபிரகாம் தன் பிள்ளையை பலியிடச் சென்றான். இதுதான் ஜீவபலி. அவர் விருப்பப்படி செய்யும்படி நம் விருப்பத்துக்கு மாறாக செய்ய அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஜீவபலி. இவையான ஆராதனை சபையில் நடைபெறவும் முடியாது. அனுதினமும் செய்யப்படுவது இது. ஆகையால் ஒரு சபை ஜீவபலியால் ஆராதிக்கும் இடமாகாது. குறைகள் எண் 6. வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும்.
இந்த உண்மையை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் நாம் எழுதப்பட்ட வார்த்தையின்படிதான் நடக்க பிரயாசப்படுகிறோம். இதை புரிந்து கொண்ட இயேசுவும் தன் சீஷர்களுக்கு வேத பாடம் நடத்தவில்லை. மாறாக அனுதின வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக சத்தியத்தை போதித்தார். இந்த வழியில் அவர் நம்மை சிந்திக்க வைக்கிறார். அனுபவங்கள் மூலம் சகலவற்றையும் சீர்தூக்கி பார்த்து சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் முடியும். சிந்திக்க வைப்பதுதான் ஆவி. ஆனால் வார்த்தை வெறும் தத்துவங்களாலும் கட்டளைகளாலும் ஆனது. கீழ்ப்படியாத மாம்சத்தினால் ஆன நமக்கு அதனால் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. அன்பு என்றால் என்னவென்ற தத்துவம் நமக்கு தேவையில்லை. அன்புக்கு ஒரு வாழ்கிற உதாரணம் தான் தேவை. அதுபோல தாழ்மை, பரிசுத்த வாழ்க்கை, விசுவாசம் என்பனவெல்லாம் உதாரணமின்றி நம்மால் புரிந்து கொள்ளவோ கற்று நடைமுறைப்படுத்தவோ முடியாது. அப்படி உதாரணமாக வாழும் சாட்சி நமக்குள் பலமான மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். துயரகரமாக அப்படியொருவரை நம் மத்தியில் காண்பது அரியதாக இருக்கிறது. வேத பண்டிதர்கள், முழு நேர ஊழியக்காரர்கள் அநேகர் நம் மத்தியில் உண்டு. ஆனால் நீதியின் கனிகளை தந்து அன்புக்கு விசுவாசத்திற்கு உதாரணமாக வாழும் ஒருவர் இல்லையே. வார்த்தை உண்மையிலேயே கொல்லுகிறது நம்மை. அதை புரிந்து கொள்ளாதபடியால் நாம் ஓசையிடும் பரிசேயர்களாகவும் வேத பாரகர்களாகவும் இன்று மாறிவிட்டோம். அறிவு நம்மை அகந்தை கொள்ள வைக்கிறது. இதனால் நாம் பேசுகிறவர்களாக மட்டும் நின்றுவிட்டோம். கிரியை செய்கிறவர்களாக இல்லவே இல்லை. குறை 7. அபிஷேகம் மூலமாகவோ விசுவாசத்தின் மூலமாகவோ பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டோம் என்று பீத்தி கொள்ளுகிறோம். ஆனால் நம் மாம்சத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக தெரியவில்லை. மாம்சத்தின்படிதான் சிந்திக்கிறோம், பிழைக்கிறோம். ஆவியின்படி நடக்க நமக்கு தெரியவில்லை. நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? குறை 8. நமக்கு ஊழியம் தான் முக்கியம், ஆனால் தேவனுக்கோ ஜீவியம்தான் முக்கியம். நம் ஜீவியத்தின் தரத்தை அவர் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்கள் இதை விவரிக்கின்றன. தேவன் அவனவனுடைய ஊழியத்தின்படியல்ல, அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பார். எப்படி? இடைவிடாமல் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும், சண்டைக்காரராயிருந்து அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனே வரும். ரோமர் 2 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். சண்டைக்காரராக அநியாயமா? தேவ சித்தத்தை செய்யாமல் ஆதாம் போல தனக்கு நன்மை தீமை என்று தோன்றியபடி தன் புத்திக்கு பட்டதை செய்கிறவர்களே அல்லாமல் சண்டைக்காரர் யார்? அவன்தான் சண்டைக்காரன், தன் புத்தி யுக்தியின்படி நடக்கிறவன். அநியாயக்காரன் யார்? 30 வெள்ளிக்காசை லாபமாக பார்த்த யூதாசு அநியாயக்காரனுக்கு உதாரணம். தேவசித்தம் எதுவுமே மகிமையானது, கனத்துக்குரியது, அழியாமையுடையது. தேவன் பேச அவருக்கு எப்போதும் செவி கொடுத்து அதன்படி நடக்கிற எவனும் சோர்ந்து போகாமல் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறான். குழந்தை காலத்திலிருந்து தேவ சித்தத்தை கேட்டு கேட்டு அதன்படி செய்த சாமுவேல் சிறந்த உதாரணம். கல்லடிப்பட்டு மரித்த ஸ்தேவான், பிள்ளையாண்டானை ராஜாவின் கைக்கு தப்புவிக்க தேவ எச்சரிப்பின்படி இஸ்ரவேலை விட்டு எகிப்துக்கு ஓடிப்போன யோசேப்பு சிறந்த உதாரணங்கள். தன் இஷ்டப்படி நடந்த சாட்சியற்ற ஏலி சண்டைக்காரனுக்கு உதாரணம். தேவன் பெயரை சொல்லி பணம் சம்பாதிக்க ஓடின எலியாவின் வேலைக்காரன் கேயோசி அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு உதாரணம். நாம் எப்படி ஜீவிக்கிறோமோ அது ஏற்றதாக இருந்தால் அதுதான் பிற்காலத்தில் பிரசங்கிக்கப்படும். நம் வாழ்க்கை பிரசங்கிக்கப்படும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தெரியாதவன் எவ்வித ஊழியமும் செய்ய முடியாது. பைபிள் படித்து வசனங்களை சொல்வதெல்லாம் ஊழியமாகாது. பாருங்கள், நாம் எல்லாவற்றையும் தப்பாக வெளிச்சமில்லாமல் தலைகீழாக வைத்திருக்கிறோம். குறை எண் 9. நாம் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணுகிறோம். அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் தேவன் அப்படி எண்ணுகிறது இல்லை. அதன் பின்புதான் எல்லாம் ஆரம்பம் ஆகிறது. பரிசுத்தமாகுதல், நீதிமானாகுதல், மகிமைப்படுதல் என இருக்கிறது என்று அடுக்குகிறார் பவுல். ரோமர் 8:30. ஆபிரகாம் விசுவாசித்த போது நீதிமானாக எண்ணப்பட்டான். அதற்கு அர்த்தம் அவன் இன்னமும் நீதிமானாக ஆகவில்லை. அதற்கு
நெருக்கமான வாய்ப்பை உடையவன். அதை அடைய இன்னமும் வெகு தூரம் அவன் போக வேண்டும். தேவன் அவனை அத்தோடு விடவில்லை. பலவித பாடுகளின் வழியாக நடத்தி அவன் மனதை மறுரூபமாக்கி பரிசுத்தப்படுத்துகிறான். இதன் பின் அவன் பெரியதாக நினைத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. இப்போது அவை அற்பமாக தெரிகிறது. அவனுக்கு சொத்து, பிள்ளைகள் மீதிருந்த மோகம் மறைகிறது. தேவன்பு அவன் பார்வைக்கு பெரியதாக போகிறது. அவரோடு கொண்ட ஐக்கியம் ஆழமானதாக ஆகிறது. உலகத்தின் மேலுள்ள பார்வை சோதோம் கோமராவிற்கு பின் வேறு விதமாக மாறுகிறது. எப்பாடுபட்டாவது சம்பாதிக்க வேண்டியது ஒன்று உண்டென்றால் தேவனுடைய அன்பைத்தான், அவருடைய பிரியத்தைத்தான், அவருடைய நட்பைத்தான் என்று அவனுக்கு புரிகிறது. அந்த வாழ்க்கை ஒன்றுதான் பயனுள்ள வாழ்க்கை. மற்றது எதை சம்பாதித்தாலும் எல்லாம் பொய். சொத்துக்கள், நண்பர்கள் எதுவுமே நிரந்தரமில்லை என்று கண்டுவிட்டான். சோதோமை அழிக்க வந்த தேவன் அவனுடைய அன்பை மதிக்கிறார். அவனுடைய அன்பு அவரை கட்டி போடுகிறது. மாம்சமான ஆபிரகாம் இப்போது மாம்சமான சிந்தைகள், இச்சைகள் எதுவுமற்றவனாகி தேவன்புதான் பெரியது என்று எண்ணுகிறான். மொரியா மலை மீது பிள்ளையை பலியிட எவ்வித சந்தேகமும் தயக்கமும் இன்றி ஏறி செல்கிறான். தேவன் சொன்னார் என்று. அன்புதான் ஒருவனை மாம்சத்திலிருந்து விடுதலையாக்கும். அது ஒருபோதும் தோற்காது. அவன் மாம்சத்திலிருந்து விடுதலையானதை காண தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஓங்கி பிள்ளையாண்டனை வெட்ட கையை தூக்கியவனை தடுத்து பிள்ளையை காப்பாற்றி இவனை மகிமைப்படுத்துகிறார். இப்போதுதான் ஆபிரகாம் நீதிமான். எண்ணப்பட்ட நீதிமான் அல்ல, நிரூபிக்கப்பட்ட நீதிமான். நியமிக்கப்பட்ட இலக்கை அடைந்து விட்டான். இன்று நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று கண்டேன் என்கிறார் ஆதியாகமம் 22:12. அதன் பின்பே அவனுக்கு தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீற முடியாத ஆணையாக மாற்றி தன் பெயரிலேயே ஆணையிடுகிறார். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. உன் தேசமும் இவ்வளவாக இருக்கும் என்ற வாக்குத்தத்தமும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆபிரகாம் மாம்ச தன்மையிலிருந்து தான் பரிசுத்தமாக இருப்பதை நிரூபித்து விட்டான். மிக கடினமான தேவசித்தம் செய்து நீதிமானாகிறான். அதன் பின்பு தேவனால் நற்சாட்சியும் பெறுகிறான். இவ்வளவு நீளமானது ரட்சிப்பு. நாம் பெற்ற கிருபை நம்மை இப்படிப்பட்ட நீதிக்குள்ளாக்கி நித்திய ஜீவனுக்குள் நடத்தும். இயேசுவும் தன் வாழ்க்கையில் கடைசி வரை தேவசித்தமெல்லாம் செய்து தேவன் காண்பிக்கிறபடி மாத்திரம் நடந்து ஜீவனையும் கருதாது சிலுவைக்கு போனதால் மகிமைப்படுகிறார். மரணத்தை உடைத்து எறிந்தார். இதை சாதிக்க வேண்டுமானால் அவர் சித்தம் எதுவானாலும் செய்ய வேண்டும். பவுல், யோவான் போன்றோரும் இதே போல நடந்து மகிமைப்படுவதை நாம் இன்று காண்கிறோம். இவ்வளவு அழகான ரட்சிப்பு இன்று நம் வசதி போல வளைக்கப்பட்டு விட்டது. அதன் அழகு கிழிக்கப்பட்டு உண்மையான உருவமே அழிந்து மாறிவிட்டது. இன்று பரிசுத்தமாகுதலும் இல்லை, நீதிமானாகுவதும் இல்லை, மகிமைப்படுவதும் இல்லை. வெறும் பாவ மன்னிப்போடு அது பல்லிழந்து போன மிருகம் போல நிற்கிறது. இதனால் பவுலை போன்றவர்கள் இன்றில்லை. முட்டாள்தனமாக சத்தியத்தின் மிக முக்கிய பகுதிகளை தவற விட்டுவிட்டோம். குறை எண் 10. நாம் தேவநீதியை அறியாமல் சுயநீதியையே தேவநீதியாக நிலைநிறுத்த தேடுகிறோம். இதனால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் அந்நியராக இருக்கிறோம். ரோமர் 10:3. தேவநீதிதான் புதிய ஏற்பாட்டில் நம் ரட்சிப்புக்கு அஸ்திபாரமாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ரோமர் 1:17. நம் சுயநீதி எப்படிப்பட்டதென்றால் அது தடுமாற்றத்தினால் நிலையற்றதும் பூர்ணமில்லாததும் நம்மை பெருமை கொள்ள வைப்பதுமாக இருக்கிறது. இதை பழைய ஏற்பாடாக தேவன் புறக்கணித்து விட்டார். தேவநீதியை அடைந்த பவுல் அது எப்படி என்று காண்பிக்கிறார் நமக்கு. தான் சத்தியத்திற்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாது என்றும் தான் எதை செய்தாலும் சத்தியத்திற்கு ஏதுவாகவே செய்ய முடியும் என்றும் கூறுகிறார். எவ்வளவு உயரமான ஒரு வாழ்க்கை இது. 2 கொரிந்தியர் 13:8. அது எவ்வளவு நம்மை உயர கொண்டு நிறுத்தும் என்று இதிலிருந்து பாருங்கள். அவைகளை படிக்கிறமே ஒழிய அதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. நாமும் இன்று தேவநீதியை தேடினால் பவுலைப் போல யோவானைப் போல ஆக முடியும். குறை எண் 11. தேவநீதியை தேடி அடைவதே நம் விசுவாசத்தின் நோக்கம். ரோமர் 1:17, மத்தேயு 6:33. ஆனால் நமக்கோ அனுதினமும் எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம்
என்றே கவலைப்படுகிறோம். அதை நிறைவேற்றவே ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நாம் இப்படி தேடக்கூடாது என்று தெரிந்தும் இப்படி ஜெபிப்பதையே நம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நம் ஆசைப்பட்டகளை நிறைவேற்றவும் இச்சித்தவைகளை நிறைவேற்றவுமே தேடுகிறோம், ஜெபிக்கிறோம். நம் விருப்பங்களை நிறைவேற்றிய பின்பு புதிதாக பல தேவைகளும் பிரச்சனைகளும் ஆசைகளும் வரிசை கட்டி நம் முன் நிற்கின்றன. அவைகளுக்காக தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், போராட ஆரம்பிக்கிறோம், வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம், பாவம் செய்யவும் ஆரம்பிக்கிறோம். நம் இருதயம் அன்றாட வாழ்க்கையை பற்றியே இருப்பதால் நம் மனம் தேவநிதியை அடைந்து மறுரூபம் படாமல் மாற்றமிழந்து போய் வெறுமனே நிற்கிறோம். குறை எண் 12. நாம் எப்போதும் சோதிக்கப்படுகிறோம். நம் எதிரி யார் என்றோ நம் எதிரியை எப்படி மேற்கொள்வது என்றோ நாம் சிந்தித்தது இல்லை. சிந்தித்தாலும் அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உண்மை என்னவெனில் சோதனையில் தோல்வியடைந்தால் தேவன் நம்மை புறக்கணிப்பார். நம் வாழ்க்கையை நடத்த தேவையான வெளிச்சத்தை தரமாட்டார். அதனால் நிம்மதி இழந்து பிரச்சனைகளோடு போராட நம் புக்தி யுக்தியை உபயோகிக்கிறோம். இதையே வசனம் சொல்கிறது கனி தராத திராட்சை செடி என்று. இந்த கனி தராத திராட்சை செடியை தேவன் வெட்டி அக்கினியில் போட்டுவிடார் என்று முடிவுரையும் எழுதுகிறது. தேவனால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை கைவிடப்பட்ட கொடிய வாழ்க்கை இது. எதிர்பாராத ஆபத்துகள் தொல்லைகள் நிறைந்தது. இங்கு எதுவும் நிச்சயமில்லை. யோவான் 15:6. இந்த உலகம் ஒரு சோதனை களம். தேவன்புதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமென வாக்குத்தத்தமாக வேதம் விவரிக்கிறது. தேவன்பு வாக்குத்தத்தம். மாம்சத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையோ எகிப்தின் அடிமைத்தனமென வேதம் சொல்கிறது. நம் வாழ்க்கை, நம் பிள்ளைகள், நம் சொந்தங்கள், நம் உடைமைகள் என நம் கவலைகள் இவைகளே பற்றி கொண்டு நாம் இருப்பதால் இவைகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இவைகளுக்காக நம்மையும் மீறி பாவம் செய்கிறோம். இந்த மாம்சமான சிந்தைதான் நம் எதிரி, எகிப்து ராஜா. இதைத்தான் நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வாக்குத்தத்த தேசமான தேவன்பை பெற்றுக்கொள்ள முடியும். கனித்தரும் திராட்சை செடியாக மாற முடியும். தேவன்பை புரிந்து கொள்வதால் மட்டுமே நாம் மாம்ச சிந்தனையை மேற்கொள்ள முடியும். எகிப்தின் அடிமைத்தனத்தை மேற்கொள்ள முடியும். பலவித சோதனைகளுக்கு உட்படுத்தி தேவன் கனியுள்ளவனை தகுதியுள்ளவன் என்றும் தன் ராஜ்யத்தில் அவனை பிரவேசிக்க செய்கிறார். கனியற்றவர்களை தகுதியற்றவர்கள் என்று புறக்கணிக்கிறார். சோதனைகளில் அநேகர் தொடர்ந்து மாம்ச சிந்தனை உடையவர்களாக காணப்படுவதால் விழுந்து விடுகிறார்கள். தேவன்பை பெறுகிறவர்கள் வெகு வெகு சிலரே. மாம்ச சிந்தனையை மேற்கொண்டவர்கள் வெகு வெகு சிலரே. தேவனுடைய சிநேகிதராக ஆனவர்கள் வெகு வெகு சிலரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் சிலரே.